இன்னைக்கு சென்னையிலேயே ரொம்ப பிஸியா இருக்க ஒரு லொகேஷன்ல இருக்கிற ஒரு பழமையான கோயிலை பத்தி பார்க்க போறோம். பழமைனா சும்மா ஏதோ கொஞ்சம் வருஷம் இல்ல, இது திரேதாயுகத்துல இருந்து இருக்க கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு பிடிக்கப்பட்ட கோவில் என்னதுன்னு பார்க்கலாமா? நம்ம புருஷ வாக்கத்துல இருக்கக்கூடிய கங்காதீஸ்வரர் கோவில். இந்த கோவிலோடைய விருட்சமே புரசை மரம். அண்ட் இங்க இருக்கிற தீர்த்தம் கங்கா தீர்த்தம். ரொம்ப கனெக்டிங்கா இருக்கு இல்லையா? இங்க இருக்கிற மூலவர் பேர் கங்காதீஸ்வரர், தாயார் பங்கஜாம்பிகை. இந்த கோவில் காசிக்கு நிகரான ஒரு கஷேத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பகீரதன் இந்த கோவில நிர்மாணம் பண்ணியிருக்கார். இந்த பகீரதன் யாரு அப்படின்னு சொன்னா, இவரு ராமாயணத்தோட தொடர்புடையவர். அதாவது இவர் அயோத்தி மன்னனா இருக்கும் பொழுது நாட்டியங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு நாட்டியத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது நாரதர் வரும்பொழுது அவரை கவனிக்காம விட்டதுனால கிடைச்ச சாபத்தினால அந்த சாப விமோசனத்துக்காக 1008 லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வணங்கணும் அப்படின்னு இருந்தது. அது மட்டும் இல்ல, இந்த பகீரதனுக்கு அதாவது அவருடைய முன்னோர்களுடைய சாபம் அதுவும் இருந்தது. அதனால அதெல்லாம் தீர்றதுக்காக இவர் இங்கே 1008வது லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கி இருக்கார் அப்படிங்கிறது புராண கதை.